நல்லவர். ஆமென். நான் அமைதியான நேரத்தை முழுவதும் நான் பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். நம்ம மத்தியில் நேற்று தினத்தில் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. நான் இந்த நாளும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கைகளை வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா. உண்மையாவே கர்த்தர் நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென். என்னை அன்பாய் அழைத்த அருமையான பாஸ்டர் அஸ்வின் பால் டேனியலுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய சார்பாக எல்லாரும் கைகளை தட்டி உண்மையா பாஸ்டர் நம்ம ஆனர். உண்மையாவே இப்படிப்பட்ட துடிப்புள்ள தேவ ஊழியர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். என்னை அன்பாய் அழைத்த அருமையான எல்லா டீம் மெம்பர்ஸ்க்காக நான் கதரை துதிக்கிறேன். லோகேஷ் பிரதருக்காக, ஜான்சன் அங்கிளுக்காக, இன்னும் இருக்கிற எபி பிரதர் மற்றும் அவரோடு இருக்கிற கார்த்தி பிரதர் மற்ற எல்லாருக்காக ஒவ்வொருவருக்காக நான் மனதார நன்றி சொல்லுகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு கர்த்தர் நாமம் இங்கே மகிமைப்படுகிறது? கர்த்தருடைய மகிமை நாம் அனுபவித்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நாம் பலப்பட போகிறோம். கண்களை மூடி ஹல்லேலூயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா இன்னேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா இன்னேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. கைகளை உயர்த்தி உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. சபையார் இணைந்து மகிமை சத்தத்தை உயர்த்தி மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திருவார்த்தையினால். உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திருவார்த்தையினால். ரெண்டு கைகளை வானத்தின் உயர்த்தி மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே.
உங்க சத்தம் மாத்திரம். மகிமை மறுபடியும் சத்தமாய் மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கு. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. அல்லேலூயா, மகிமை இறங்கட்டும் அப்பா. 27 ஆண்டுகள் நடத்தின கர்த்தர் நீர் சுவாமி. தாங்கி வந்தே, சுமந்து வந்தே, பலப்படுத்தினீர். நல்ல கைகளை தட்டி அந்த ராஜாதி ராஜாவை, சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி நன்றி 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 ஆண்டவரே. அன்றைக்கு எக்காலங்களை ஊதி பூரிகைகளை பிடித்து கர்த்தரின் நாமம் கொண்டாடப்படுவதாக எக்காலத்தை ஊதி அவர்கள் ஆர்ப்பரித்த போது கர்த்தருடைய வல்லமை உயர்ந்தது. இந்த சத்தம் துதியின் சத்தம், இந்த சத்தம் களிப்பின் சத்தம், இந்த சத்தம் ஜெயதுனியின் சத்தம். ஓ ஹalleluya. மகிமை மகிமை மாட்சிமை மகிமை மகிமை மாட்சிமை Thank you Lord. நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் முதல் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவரே, நீர் தந்திருக்கிற அற்புதமான இந்த ஸ்தலத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே இந்த நாளிலே 27 ஆண்டுகளை கடக்க பண்ணின கர்த்தர் அப்பா, நம்முடைய கிருபை இங்கே அளவில்லாமல் நிரம்பி இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளின் பிரியாசத்திற்கு தக்க பலன் தந்து நடத்தின தெய்வம் இன்னமுமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாருமே உண்மையாவே ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம். கிறிஸ்மஸ் ஆராதனையில் உங்களை பார்த்த மாதிரியே இருக்குது. ஹல்லேலூயா. எனவே அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் எப்பவுமே நம்ம டிசம்பர் 31 நைட்டு தான் சில தீர்மானங்கள் எடுப்போம். எடுத்திருக்கீங்களா இல்லையா? நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே இந்த வருஷம் முழுசும் முடியறதுக்குள்ள எப்படியாவது பைபிள் என்ன பண்ணிடுவேன், படிச்சு முடிச்சிடுவான் ஆண்டவரே. இன்னைக்கு சொன்ன மாதிரி 1000 நாள் ஜபத்துல தவறாம நான் கலந்துப்பேன் ஆண்டவரே. அப்படி எல்லாம் தீர்மானம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் உபாசம் பண்ணுவேன், இதை செய்வேன் அதை செய்வேன் சாமி. ஆண்டவர் பாப்பார், நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் சந்ததி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எப்படி பேசணும் எனக்கு நல்லா தெரியும், என்கிட்ட எல்லாம் உன் ஐசு எல்லாவாதுன்னு சொல்றார். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆசீர்வாதமான இந்த ஆண்டு விழாவிலே லிவிங் வாட்டர் ஏஜி சபையை பார்த்து தேவன் சொல்லுகிற 3 காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். இந்த 3மே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள். பார்க்கலாம். வாழ்க்கையில டிசிஷன் தான், ஒரு தீர்மானம் தான் நம்மை வெற்றிக்கு நேராய் கொண்டு போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பல நேரங்களிலே நாம் சரியாய் தீர்மானிக்காதனாலே, சரியான டிசிஷன் எடுக்காதனால நம்முடைய டைரக்ஷன் எப்படி போதும் நமக்கே சில நேரங்களில் தெரியாம போகிறது. பாருங்க, தீர்மானம் எடுப்பதற்கு முன்பதாக தீர்மானம் பரிசுத்த ஆவியானுடைய உந்துதலோடு தேவனுடைய கிருபையோடு நாம் எடுக்க வேண்டும். அப்படி தீர்மானம் எடுக்க முடியல பிரதர் அப்படின்னா, நான் சொல்றேன் பாருங்க, இந்த கடைசி நாட்களிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் எங்க போய் விழுவாங்க? குருடன் வழிகாட்ட முடியுமா?
எப்படிப்பட்ட எந்த கேமாவது இருக்கட்டும், வாலிபால் இருக்கட்டும் அல்லது ஃபுட்பால் இருக்கட்டும், எந்த கேம் இருந்தாலுமே ஒரு கோச் இருப்பார். யார் இருப்பாரு? கோச் எல்லாம் வேணாம் பிரதர், நானே பிளேயர் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னா முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா. கவனிங்க, அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் சொல்லுகிறார், அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் ஜெயம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். we need mentors. நம்மை வழி நடத்துகிறவர்கள் நமக்கு தேவை. சோ நம்ம எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு போதுமான காலமும் நேரம் நமக்கு இருக்கான்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், 3 தீர்மானத்தை என் சபை எடுக்குமானால் இந்த உலகத்தை அது ஜெயிக்கும், தேவ ஆசீர்வாதத்தை அது பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, ஆவிக்குரிய முதிர்ச்சியினால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்மை ஆசீர்வதிக்கும். the spiritual maturity, சொல்லுங்க என்னது? spiritual maturity. வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 131ஆம் சங்கீதம் 3 வசனம் தான் இருக்குது. எத்தனை வசனம் இருக்குது? 3 வசனம் இருக்கிறது. இப்ப நம்ம எல்லாரும், சபையார் எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களுக்கு தெரிந்த மொழியில, இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தா எடுத்துங்க, கன்னடா பைபிள் வச்சிருந்தா எடுத்துங்க, தமிழ் பைபிள் தான் ஓகே. ஆனா எல்லாரும் வார்த்தையை நீங்கள் பார்க்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒன்றாக இணைந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கையை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி. இதை, இந்த சங்கீதத்தை குறித்து தாவீது அவர் இருதயத்தில் இருக்கிறதை சொல்லுகிறார். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. ஆண்டவர் இந்த ஆண்டு விழாவில் இந்த முதல் வசனத்துல 2 காரியங்களை உங்களை கவனிக்கும்படியாய் இந்த நேரத்தில், இந்த நல்ல, இந்த அருமையான கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற நேரத்துல உங்களை இன்னமுமாய் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்னமும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், இன்னும் என் எல்லைகளிலே சமாதானம் பெருக வேண்டுமானால், இன்னமும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டியது பாருங்க, என் இருதயம் என்ன இல்ல, இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. லிசன், அருமையான தேவனுடைய சபையே, மக்களே, என் இருதயம் எப்படி இருக்கிறது? என் இருதயம் எப்படி இருக்கிறது? என் கண்கள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே, தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம். என்ன சொல்றாரு? தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பெரிய காரியங்களிலும் சிறிய காரியங்களிலும் எந்த காரியங்கள் ஆனாலும் எனக்கு மிஞ்சின கருமங்களில் நான் தலையிடுகிறது இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்க, நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன், எனக்கு அடுத்த காரியங்களில் நான் தலையிடாதிருப்பேன். என்ன இன்னைக்கு முதல் தீர்மானம்? ஆண்டவரே, எனக்கு அடுத்தது, அல்லது இப்படி சொல்ல வருகிற, மற்றவர்களை குறித்த விஷயங்களிலே, மற்றவருடைய காரியத்திலே நான் அதிகமா என்னுடைய தலையிட என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு அதிகமாய் நம்மை குறித்து நாம் யோசிக்கிறதை காட்டிலும் அதிகமா மற்றவங்களை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், யோசிச்சுட்டே இருக்கிறோம். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க எப்படி நினைப்பாங்க, மற்றவங்க என்ன காரியங்களை செய்வாங்க, மற்றவருடைய காரியத்திலேயே நாம் கவனமா இருக்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது என்ன தெரியுமா? உன் தனிப்பட்ட வாழ்க்கையை கவனித்து பார் என்று கர்த்தர் இந்த ஆண்டு விழாவிலே பேச விரும்புகிறார். முதல் தீர்மானம் என்னன்னா, நான் மற்றவருடைய காரியத்தில் என்ன செய்ய மாட்டேன், தலையிட மாட்டேன்.
என்னுடைய சொந்த வேலையை நான் பார்ப்பேனே தவிர மற்றவருடைய வேலைகளிலே மற்றவருடைய காரியங்களை கவனிப்பது என்னுடைய வேலை அல்ல. பாருங்க, உலகத்தான் யாரை பழி வாங்கலாமோன்னு தேடிட்டே இருக்கிறான். பிசாசு என்ன பண்றான்? பழி வாங்குகிற துடிக்குது. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய மக்கள், கிறிஸ்துவை தரித்திருக்கிற மக்கள், தேவனை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் பலிபீடத்திற்கு வருவதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் நின்று ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, இந்த அருமையான லிவிங் வாட்டர் ஏஜி சபை மக்களுக்கு என்ன வார்த்தை நான் பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் என் இருதயத்தில் வைத்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த காலை ஆராதனையில் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஜெபித்து கடந்து போக விரும்புகிறேன். இதை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் இப்போது இருக்கிறதை போல நீங்கள் இருக்க போகிறதில்லை. கர்த்தர் நிச்சயம் உங்களை அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு போக விரும்புகிறார். அல்லேலூயா. சபை பெருக வேண்டுமானால், குடும்பம் பெருக வேண்டுமானால், என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் பெருக வேண்டுமானால், தாவீது தனது அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். இங்கிலீஷ்ல சொல்ற the great matters, பெரிய காரியமா இருந்தாலும் நான் அதுல என்ன பண்றது இல்ல, தலையிடுறதில்ல. எனக்கென்ற ஒரு செட்டிங் ஆஃப் பவுண்டரி இருக்கிறது. எனக்கென்ற ஒரு எல்லையை தேவன் வைத்திருக்கிறார். அதற்கு மிஞ்சிய காரியங்களை நான் தலையிடுகிறதில்லை என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது மற்றவர்களை குறித்து காரியங்களிலே செயல்படுவதல்ல, தன்னை குறித்து பார்ப்பது. நீதிமொழிகள் Proverbs chapter 6 verse 16 to 19 சொல்லுகிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 19 வரைக்கும் நீங்க வாசிக்கிற போது 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். என்ன சொல்றாரு? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். வாசிக்கலாம் தம்பி. அபத்தம் பேசும், பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. 16 இருந்து வாசிங்க சிஸ்டர். 16 16. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்துங்கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுங்கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஹல்லேலூயா. இன்றைக்கு காலை நேரத்தில் கர்த்தர் சபைக்கும் நமக்கு பேசுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் 6ஐயும் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலே விக்கிரகங்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் ஜனங்கள் பெருகும் பொழுது தேசம் மிகவும் ஆபத்தான நிலைக்குள்ள போகும். கர்த்தர் அருவருக்கிற பாவங்களிலே 3 பாவம். 1 கீழ்ப்படியாதது, 2வது விக்கிரக ஆராதனை, 3வது விபச்சார பாவம். அப்ப பழைய ஏற்பாட்டுல விக்கிரகங்களை கொண்டு வந்தா தேவன் அதை அருவருப்பாய் பார்ப்பாராம். எப்படி பார்ப்பாரு? அருவருப்பாய் பார்ப்பார். இன்றைக்கு காலை நேரத்துல வேதம் என்பது ஒரு கண்ணாடி. வேதம் என்பது என்னது? ஒரு மிரர். நீங்க இந்த மிரர் கிட்ட போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும் நீங்க என்ன சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறீங்க, உன் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது, நீ உண்மையாகவே விசுவாசத்துல தான் இருக்கிறியா, அல்லது தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரா, அல்லது உன் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கிறது என்பதை அனுதினமும் டே பை டே நீ இந்த வேதத்தை பார்க்கும் பொழுதுதான் தெரியும். பாருங்க, அந்த விக்கிரக அருவருப்பு எப்படியோ அப்படியாய் தேவன் இந்த 7 காரியத்தையும் சொல்லுகிறார். மேட்டின்மையான கண், பொய் நாவு அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலவங்க ஒரே விஷயத்தை தான் கேட்டிருப்பாங்க, ஆனா அவங்க டெவலப் பண்ணுவாங்க பாருங்க. அதை ஐயோ அவ்வளவுதான் 10 நிமிஷம் சொல்லி முடிக்க வேண்டிய விஷயத்த 4 மணி நேரம் சொல்லுவாங்க. அப்படின்னா அவ்வளவுதான். அந்த பொய் நாவுக்கு இது ஒரு ஸ்பிரிட், இது ஒரு ஆவி. பொய் பேசுறது ஒரு ஆவி. பொய்யெல்லாம் ஒரு மேட்டரா பிரதர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 100கணக்கான வசனங்களை என்னால கோடிட்டு காண்பிக்க முடியும். கவனிங்க, பொய் நடப்பிக்கிறவைகள் ஒன்றும் பரலோகத்திற்கு வராதன்றாரு. அப்ப கவனிங்க, ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், என் பிள்ளைகள் இப்படியெல்லாம் அருவருப்போடு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. என் ஜனம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். ஆமென் சொல்லுங்க. என் ஜனம் பரிசுத்தம் உள்ள ஜனம். அநேக கோத்திர மக்கள் நடுவில் இருக்க இஸ்ரவேலை மட்டும் கர்த்தர் தமக்காக பிரித்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென் சொல்லுங்க.
அதிலும் லேவியர்களை பிரித்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த கூட்டமாக, லேவியின் சந்ததியாக, ஆசிரிய கூட்டமாக, பரிசுத்த சந்ததியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அந்நிய காரியங்களிலே தலையிடாத, மற்றவருடைய விஷயத்துல தலையிடாத. தாவீது தன் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, அந்த வார்த்தை தமிழ்ல சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. எந்த கருமங்களிலும் எழுதியிருக்கிறார். என்னது? எப்படி கேட்கறது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அங்க அழகா இங்கிலீஷ்ல சொல்லும் போது, NIV சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, the great matters, ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு அதிலே பங்கு இல்லை என்றால் நான் அதில் என்ன பண்ண மாட்டேன், தலையிட மாட்டேன். பாருங்கள், எல்லா காரியங்களை அநேக பேசிக்கொண்டே வர. ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அழகா சொல்றார், சபைக்கு சொல்லுகிறார், நமக்கு சொல்லுகிறார், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், ஒரே இருதயமா இருங்க. பாருங்க, முகத்தை பார்க்கறதுக்கு கூட சில பேர் கஷ்டமா எடுத்து பாருங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், முகத்தை பார்த்து, ஒரே இருதயமா இருப்போம், அன்பு பாராட்டுவோம், ஜெபிப்போம், சந்தோஷமா இருப்போம், இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். ஹல்லேலூயா. அந்த ஒன்னஸ், என்னது ஒன்னஸ், அந்த ஒருமனை பாடு வராதபடிக்கு தடை பண்றது என்ன தெரியுமா? மற்றவங்களை குறித்து பேசிட்டே இருக்குது. இந்த விஷயம் அவங்க காதுக்கு போச்சு, என்ன நினைப்பாங்க, நான் எவ்வளவு நம்பினேன், ஆனா இவங்க என்ன குறித்து நான் சொல்றேன். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நம்ம டேர்ம்ல நான் சொல்றேன் பாருங்க, பின்னாடி பேசுறத விட்டுருங்க. என்னது? பின்னாடி பேசுறத விட்டுருங்க. பேசி பேசி என்ன சாதிச்சோம்? ஒண்ணும் இல்ல. பாருங்க, மேட்டின்மை வானவிகளை சிந்தியாமல், என்னது ப்ரௌடான வேர்ட்ஸ் நீங்க சிந்தியாமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று. நான் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு நினைக்காதீங்கன்றார் ஆண்டவர். நான் தான் எல்லாரோட வெல் டேலண்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், வேறொருவனுக்கு அந்நிய பாஷையும், வேறொருவனுக்கு குணமாக்குதலையும், வேறொருவனுக்கு வியாக்கானம் பண்ணுதலையும், வேறொருவனுக்கு விசுவாசத்தையும், அப்படி என்ன சொல்றாரு? பகிர்ந்து கொடுக்கிற தேவன், பகிர்ந்து கொடுக்கிற தேவன். 14 வருஷம் எங்க பகுதியில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார். நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப உண்மையா நல்ல. அந்த பாஸ்டர் 14 இயர்ஸ், எத்தனை வருஷம்? 14 வருஷம். அவர் கொடுக்கிற அசிஸ்டன்ட்க்கு அடுத்த ஒரு 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 டெலிகேட் பண்ணவே அவருக்கு மனசே இல்ல. காரணம் என்ன தெரியுமா? A to Z அவரே முடிச்சிடுவார். 14 இயர்ஸ்ல எத்தனை சர்ச் பிரதர் எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா 0. ஆனா அவரே வயசுல இன்னொரு அங்கிள் இருந்தார், 21 சர்ச்சை கட்டியிருக்கார். எத்தனை சர்ச்சு? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், 2 பேருமே நண்பர்கள். இவர் ஒரு சபையை கூட ஸ்தாபிக்கல, இவர் எத்தனை சபையை ஸ்தாபிச்சிருக்காரு? காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அதை பகிர்ந்து கொடுப்பதற்கு என்ன இல்ல, மனசு இல்ல. மற்றவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை வளர்ந்துருவாங்களோ அப்படின்ற எண்ணம் அநேகருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறது நமக்காகத்தான். எனக்கென்று முன்குறித்தவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது, அவைகள் என் கண்கள் காணவும் இல்லை, என் செவிகள் கேட்கவும் இல்லை, நிச்சயமாய் அது என் தலையும் மேல் வந்து நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கரமான குக் கிராமத்துல பிறந்தேன் நான். குக் கிராமம், எங்க கிராமமே பிளாக் மார்க் ஏரியா, ஆல்கஹால் செய்து விற்கிற இடம். வாழ்க்கையில அவ்வளோ அடிதடி, ரத்தம், எப்படியாவது ஒரு பயங்கரமான இருள் நிறைந்த ஒரு கிராமத்துல இருந்தா கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், நான் கடந்து போகிற பாதைகளுக்கு எவ்வளவு வேணும் நான் தகுதியானவன் இல்லவே இல்லை. என்னை உயர்த்தினது, என்னை அடையாளப்படுத்தினது பரிசுத்த வேதமே. ஹல்லேலூயா. வேதம் ஒரு கண்ணாடி, வேதம் நமக்கு ஒரு பரிசுத்தத்தின் பாதையை காண்பிக்கும். அந்த தேவன் இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசுவும் அவருடைய சீஷர்கள் இப்போ ஒலிவ மலைக்கு போகிறார்கள். அப்பொழுது தரிசனத்தை அவர்கள் பார்க்கிற போது நடந்த சம்பவம் என்னன்னா, இயேசு நின்று ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மோசேயும் எலியாவும்
வந்து நிற்கிறார்கள். இப்பொழுது பேதுரு என்ன சொல்றா பாருங்க. அப்பொழுது பேதுரு, மேத்யூ சாப்டர் 17 verse 4ல, அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். சில பேர் ஏசாமிக்கு ஆலோசனை சொல்றது என்னது, ஆண்டவரே நீங்க இப்படி செய்யுங்க ஆண்டவரே. எப்படி? என்னது? ஹலோ, இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இல்ல ஆண்டவரே, எனக்கு இந்த கண்ட்ரி அர்மேனியாவுக்கு தான் நான் போவேன், லண்டனுக்கு தான் ஆண்டவரே நான் போவேன், நான் வந்து கம்பல்சரி இந்த கண்ட்ரிக்கு தான். ஆண்டவர் சொல்வார், பா பக்கத்துல இருக்க நார்த் இந்தியாவுக்கு போப்பா முதல்ல. அல்லேலூயா. இல்லையா, முதல்ல ஹானஸ்டா உனக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பெனில ஒரு 5 years 10 years அமைதியா ஒர்க் பண்ண ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே, நான் போனா இங்க தான் போவேன், அப்ராட் தான் போவேன். இப்படி பல பேர் பல வருஷங்களா வேஸ்ட் பண்ணிட்டு வீட்லயே உட்கார்ந்துருப்பாங்க. கவனிங்க, இதுக்கு தான் ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ் வேணும். பேதுரு இயேசு ஆண்டவருக்கு சொல்ற, ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? பல நேரங்கள்ல நாம கூட என்ன சொல்றோம், இப்படி இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் ஆண்டவரே, உன் யோசனை, உங்களுடைய யோசனை. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க, எல்லாம் தெரியும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன். இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். இயேசுவுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு, கவனிங்க, நமக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தெரியாதுன்னு சொல்றது. என்னது? எனக்கு ஒரு விஷயம் தெரியாதுங்க அப்படின்னு ஆனஸ்டா ஒத்துக்கிறோமா? தெரியலனா கூட அப்படியே தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுவான்? இப்ப கார்த்தி பிரதர் பின்னாடி மிக்சர் ஆபரேட் பண்றாரு, எதுவுமே தெரியலனா அங்க போய் எல்லாரும் என்ன பண்ண முடியும்? ஆபரேட் பண்ண முடியுமா? தெரிஞ்ச மாதிரி பார்க்கலாமே தவிர நம்மளால என்ன பண்ண முடியாது. சின்ன விஷயம், சின்ன விஷயம். அப்ப என்ன சொல்ல வர ஆண்டவர்னா, இன்னைக்கு கவனிங்க, இந்த ஆண்டு விழாவில் தேவன் சபைக்கு ஆசீர்வாதமாய் பேசுகிற வார்த்தைகள்ல ஒன்று என்ன தெரியுமா? தெரியும்னா தெரியும், தெரியாதுன்னா தெரியாது. எஸ் ஆர் நோன்னு சொல்லி பழகணும். பல உறவுகள் பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியாத தெரிஞ்சுன்னு சொல்றது, தெரிஞ்சத தெரியாதன்னு சொல்றது. அதனால சொல்றார், இல்லாதவனிடத்தில் இருந்து எடுத்து இருக்கிறவனுக்கு கொடுத்தாராம் கர்த்தர். அந்த நியதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லாதவங்க கிட்ட போய் நம்ம வாங்குவோமா? அப்ப ஆண்டு என்ன சொல்றாரு? சபையில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் திறமைகளை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், ஜபாவியை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், வாலிபர்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், டேலண்ட்டை கொடுத்திருக்கிறார். அதை தேவ ராஜ்யத்திற்கு என்று நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது, சாப்பாடு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இந்த கல்யாணங்கள்ல நடக்கும் பாருங்க பிரச்சனை. அப்பா இப்பவும் பீஸ் பிரச்சனை, பீஸ் இல்லாத பிரச்சனை. அவனிங்க சமாதானமே எதுல போயிடும்? பீஸ்ல போயிடும். எனக்கு ஒண்ணு மட்டும் வைக்கல பிரதர், வெளுக்கு மட்டும் கவனிங்க. அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஊழியக்காரங்க சாப்பாடு விஷயத்தை கவனிக்கிறதா, ஊழியத்தை செய்யறதா? பாருங்க, அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 6:2ல, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள், கவனிங்க, நாங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழியத்திற்கென்று பிரத்யேகமாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கென்று வேலை இருக்கிறது. அந்த வேலையை தான் நாங்க என்ன பண்ண முடியும்? நான் போயிட்டு சாப்பாடு செய்யற பாத்திரத்துக்கிட்ட என்ன பண்ண முடியாது. அப்ப பாஸ்டர் வரவே மாட்டேங்கிறாரு அப்படிலாம் என்ன நிறைய முறை அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேலையை கத்தர் கொடுத்திருக்கிறா அவங்கவுங்க வேலையை செய்யணும்ன்றத கத்தர் அப்பயே வந்து என்ன பண்றாரு? ஸ்கெட்யூல் பண்றாரு, டிசைன் பண்றாரு. பாருங்க, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. பாருங்க, நம்பர் 1 கத்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அடுத்த காரியங்களில் நான் தலையிடுகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் தீர்மானம் என்ன பண்ணனா, எனக்கு அடுத்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், தலையிடாதிருப்பேன். முடிவுல ஜெபம் பண்ணணும். அதுதான் நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். இது வரைக்கும் ஒரு வேளை ஏதாவது தலையிட்டு என் வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருந்தா இன்னைக்கு மாற்றிக்கொண்டு முன்னேற தேவன் விரும்புகிறார். இப்ப என்ன பண்றது? அப்ப ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்வதும் போதிக்கிறதும் இருக்குமானால், இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்களிலே 3-4 வசனம், அப்போஸ்தலர் 3ஆம்
6ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. ஆதலால் சகோதரரே, ம். பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து கவனிங்க, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை பாருங்க. கர்த்தருடைய வேலையை செய்யணும்னு விரும்புறவங்க, சபையில முன்களத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், பலிபீடத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், கர்த்தருடைய வேலைக்கென்று தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறவருடைய குவாலிஃபிகேஷனை பத்தி வேதம் சொல்லுகிறது. 1, நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். ஞானம், அறிவு வேற, wisdom வேற, நாலேஜ் வேற. நற்சாட்சியும் நிறைந்து பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ, கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, சபையே, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஊழியர்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேதத்தை போதிக்கிறதிலும் இருக்க வேண்டும் என்பதாக கர்த்தர் அறிவுறுத்துகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 7-8 வரைக்கும் வாசிக்கிற போது, ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்வதிலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை குறித்ததான தேவன் வைத்திருக்கிற அழைப்பையும், கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற கிருபையையும், கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற அபிஷேகத்தையும் நீ இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்று இந்த ஆண்டு விழாவிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. எனக்கு என்ன gift God கொடுத்திருக்கிறாரு? 1 பேதுரு 4:15 சொல்றார், அந்நிய காரியங்களில் தலையிடுகிறவனாய் பாடுபடாதிருக்க கடவன். மற்றவங்க விஷயத்துல நீ தலையிட்டு உன் சமாதானத்தை நீ கெடுத்துறாத என்று சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் 4:12 உங்கள் சொந்த அலுவல்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உன் பிசினஸ பாரு, மைண்ட் யூ ஹேவ், உன்னுடைய காரியங்களை பாரு. பைபிள் எவ்வளவு கோடிட்டு பாருதுங்க. ஏன் தெரியுமா? பல நேரங்கள்ல ஆவிக்குரிய பிள்ளைகள், இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்போ வரும்னா, வேதத்தை அறிய அறிய அறிதான் வரும். மெயின் லைன்ல இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அப்படி அவங்களும் வாழமானா சர்ச்சுக்கு போறாங்க, வந்துடுறாங்க. ஆவியின் அனுபவத்தை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நாம் ஆண்டவருக்குள்ள வளருகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீண் அலுவல்காரராய் என்று சொல்லி 2 தெசலோனிக்கர் 3:11 சொல்றாரு. வீண் அலுவல்காரர்கள் என்னன்னா, சில பேருக்கு எதுவுமே வேலை இருக்காது, சும்மாவே என்ன பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. கவனிங்க, 2வது சங்கீதம் 131ஆம் சங்கீதம் 2வதுல பாருங்க. என் பிரச்சனையே இந்த டைம் தான். அல்லேலூயா. இப்பதான் ஆண்டவருக்குள்ள அப்படியே நம்ம வார்த்தையில பலப்படணும். வேகமா முடிக்க போறேன். கவனிங்க, ஆண்டவர் சொல்றதை சொல்லி நான் முடிக்க போறேன். 2வதுல, தாய் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். பாருங்க, என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. ஒரு குழந்தை பாலுக்கு அழுதுனா, அல்லது பால் மறக்காத குழந்தை என்னெல்லாம் செய்யும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அம்மாமார் சொல்லுங்க. ஒரு குழந்தை இப்ப பால் அது பால் இப்ப தேவை, அது என்னென்ன செய்யும்? குழந்தை நல்லா சொன்னீங்க, அழும். என்ன பண்ணும்? அழும். அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். அது அப்படி என்ன ஆகும்? துள்ளும், குதிக்கும், அழும். பால் குடிச்ச உடனே அவ்வளவுதான், கையில் அப்படியே சைலண்டா தூக்கிடும். ஒரு முறை நான் ரொம்ப என் வாழ்க்கையின் உச்சக்கட்ட வேதனையில துக்கத்துல போயிட்டு இருக்கும்போது, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கர்த்தர் என்கிட்ட பேசினார். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. Song of Song chapter 2 verse 6. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இடது கை, கவனிங்க, இதான் இடது கை. அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது. இப்ப குழந்தை இப்படி புடிச்சிட்டேன். அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. அவர் வலது கை என்னை, ஆண்டு சொன்னாரு, நீ எங்க இல்லப்பா, எங்க இருக்கிற?
அவருடைய இடது கை பிள்ளையின் தலையின் கீழாகவும் வலது கை அணைத்துக் கொள்ளுக்குது. ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கிறமா, நான் அவனை சுமந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னார். நான் சொல்றேன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மோடு கூட பேசுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் என் சூழ்நிலைகளை அறிந்து பேசுவார். அவர் என்னோடு கூட பேசும் தெய்வம். நான் கூப்பிடும் போது என் சத்தத்தை கேட்கும் தெய்வம். நான் ஆண்டவரை நோக்கி கெஞ்சும் போது என் கெஞ்சுதலுக்கு இறங்கும் தெய்வம். இறங்கும் தெய்வம். பல முறை பேசியிருக்கிறார். வாலிப பருவத்தில் இருக்கும்போது பேசின இளமையை குறித்து எச்சரிக்கையாரன்னார். இன்னைக்கு வரை பேசிட்டே இருக்கிறார். என்கிட்ட பேசுற தெய்வம் நம்ம எல்லாருக்கிட்டும் பேசுவார். அல்லேலூயா. பேசுங்கப்பான்னு கேட்கணும். என்ன பண்ணோம்? பேசுங்க ஆண்டவரே, கைட் மீ, எனக்கு கொஞ்சம் வழி காட்டுங்க சாமி, எனக்கு கொஞ்சம் லீட் பண்ணுங்க ஆண்டவரே, ஃபீட் பண்ணுங்க ஆண்டவரே, ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன ஸ்டிமுலேட் பண்ணுங்க ஆண்டவரே. கேட்கணும். தேவ பிள்ளைகளாகிய நாம் நாளுக்கு நாள் கர்த்தருக்குள் வளர வேண்டுமானால் கர்த்தர் விரும்புகிற இரண்டாவது விஷயம் தெரியுமா? என்னை நான் அடக்கி கொள்ள வேண்டும். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். என்ன வேணும்? சில பேர் செல்ஃப் கண்ட்ரோலை மீறி நான் தேவ பிள்ளைன்றதை மறந்து உலகத்தானோட மோசமா பிஹேவ் பண்ற அளவுக்கு ஆயிட்டோம் நம்ம. ஆண்டு விழாவில் ஆண்டவர் சொல்றாரு, நான் மாறினால் எல்லாம் மாறும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் மாறினால் எல்லாம் மாறும். மற்றவங்க மாறணும்னு நினைக்க எல்லாம் சிரிக்கிறீங்க. ஏன் தெரியுமா சிரிக்கிறீங்க? ஆப்டா தான் உண்மை. நம்ம கூட அதுதான். சேஞ்ச் மீ ஓ லார்ட். என்ன சொல்லுங்க? என்ன மாற்றுங்க சாமி. தாவீது அதான் சொல்றாரு, ஒரு பால் மறக்காத குழந்தை போல நான் இல்ல. பால் மறக்காத குழந்தை என்ன பண்ணும்? அழும். சாமி நீங்க கொடுத்தாதான் அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறது இல்ல. கவனிங்க, the what's the maturity. பிள்ளை தாய் பால் மறந்த குழந்தை. என்ன சொல்றாரு அப்படின்னா பாலகன் அர்த்தம். என்ன அர்த்தம்? குழந்தை. இதே தேவன் தான் சொல்றாரு, நீங்கள் பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு. அப்ப என்ன ஆண்டு சொல்ல விரும்புறாருன்னா, நீங்க உங்களுடைய காரியங்களிலே வளர வேண்டும் என்று விரும்புகிறார். பால் மறந்த குழந்தை பாருங்க, அடக்கி அமர பண்ணினேன். நல்லா பாலுக்கு அழுது இருந்த குழந்தை இப்ப பால் குடிச்சவன என்ன ஆயிடும்? அமைதி ஆயிடும். அடுத்து இப்ப கொஞ்சம் குழந்தை வளர்ந்துச்சு, பாலெல்லாம் மறந்துடுச்சு. இப்ப போயிட்டு மம்மி நான் பால் குடிக்கணும் மம்மி, முடியுமா? அப்படிதாம்மா நீங்க இருக்கிறீங்க. காலத்தை பார்த்தா நீங்கள் எல்லாம் போதிக்க வேண்டியவங்க என்ன எப்படி இருக்கீங்க? குழந்தைகளா இருக்கிறீங்களே அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, நீங்கள் அந்த ஞான பாலிலே பழக்கம் இல்லாதவர்களா இருக்கிறீங்கன்றார் பவுல். அப்படின்னா என்னது? வேத வார்த்தையிலே பழக வேண்டும். பைபிள் ஸ்டடி அழகா சொன்னார் பாஸ்டர், வேதத்தை அறிவதற்கு உங்கள் இருதயம் ஆவலா இருக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவின் மேன்மை. அவரை அறிய 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 கவலைகள் விலகும். ஆமென் சொல்லுங்க. அவரை அறிய அறிய வியாதிகள் சுகமடையும். ஆமென் சொல்லுங்க. அவரை அறிய அறிய என் குடும்பம் வளர்ந்து கொண்டே போகும். ஆமென். என்னை நான் அடக்கி கொள்ள வேண்டும். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உலகத்தானை மாறி வாழ்வதற்கு தேவ பிள்ளைகள் அழைக்கப்படவில்லை. இந்த ஆண்டு விழாவிலே தேவன் நீ என் பிள்ளையாய் மாறுவாயா அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. பாட்டு மட்டும் பாடுவோம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் உடை மாறணும், என் நடை மாறணும். ஆண்டவர்கிட்ட பேசவும் பாருங்க, அப்படியே டயலாக பா. ஆண்டவரே கொஞ்ச நேரம் பாப்பார். டேய் நீ தானா அது? சர்ச்சில் ஒரு மாதிரி இருக்கிற, வெளியே ஒரு மாதிரி இருக்கிற, உன்னை கண்ட்ரோலே பண்ண மாட்டேங்கிறியப்பா. 27 வருஷமா சபை வந்து இன்னும் உன்னை கண்ட்ரோல் பண்ணலையே. யாருக்கு பேசுறாரு தெரியாது, ஆண்டவர் பேசுறத பேசுவார். கவனிங்க, அழகா சொல்லிட்டு மார்க் 10ஆம் அதிகாரத்தில் எவனாகிலும் 15-16 வசனத்துல, மார்க் 10:15-14, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு. கவனிங்க, யார கர்த்தர் அணைப்பார் தெரியுமா? உன் இருதயம் குழந்தையை போல மாறுகிற பிள்ளைகளை. 60 வயசு 70 வயசு 90 வயசு கூட இருக்கட்டும், ஆண்டவர் எதை பார்க்கறாருன்னா உன் குழந்தை உள்ளத்தை பார்க்கறாரு. நீ குழந்தைய போல மாறிட்டுனா உன்னை ஆண்டவர் அணைச்சிக்குவாருப்பா. நீ பெருமையா இருந்தன்னு வச்சுக்க,
பெருமை உள்ளவனுக்கு தேவன், குழந்தை உள்ளவருக்கு தேவன் அணைத்துக் கொள்வார். பாருங்க, அழகா ப்ராப்பசியா கர்த்தர் சொல்றாரு, அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 27வது ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிறார், சுய கட்டுப்பாடோடு இருக்கிறவர்கள், எந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், தன் பாவங்களை மூடி மறைக்கிறவன் வாழ்வடையான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கத்தை பெறுவான் சொன்னபோது அந்த கட்டுப்பாடு, வசனத்தின் மூலமாய் கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு, எல்லா விஷயத்திலும் ஒரு கட்டுப்பாடோடு என்னை நான் அடக்கி, அவன் சொல்றாரு பாருங்க, தாவீது என்ன சொல்றாரு, கண்ட்ரோல் மை செல்ஃப். பிரதர், என்ன மீறி நான் செஞ்சிட்டேன் பிரதர். சில நேரத்தில் சொல்லுவாங்க, கொலை பண்ணவங்க நிறைய பேர் போய் பாருங்க, எமோஷனல் என்ன பண்ணிட்டேன், அதான் அந்த எமோஷன், அந்த கோபம். பைபிள்ல ப்ரோவர்ப்ஸ்ல ஒரு வேர்ட் சொல்லுது, மடை திறந்த வெள்ளமா. என்னது? ஒரு டேம்ல, செக் டேம்ல ஒரு டேமை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்து டப்புன்னு அதை ஓபன் பண்ணா தண்ணி எப்படி வரும், அந்த மாதிரி கோபம் எப்படி வரும்? அதனால தான் சொல்றாரு, கோபம் கொள்ளாதிருங்கள், கோபம் கொண்டாலும் பாவம், அப்படிலாம் சொல்றாரு ஆண்டவர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ இப்படி குழந்தை மாதிரி மாறிட்டேனா என் கரம் மேல கருத ஜனங்கள் பார்ப்பார்கள். நீ குழந்தை மாதிரி மாறிட்டேனா என் கைகள் உண்மையில் இருக்கிறத பார்ப்பாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 66வது வசனத்துல யோவான் பிறக்கிற போது யோவானை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த பிள்ளையின் தலையின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு பிள்ளைங்க இருக்குது? கைகளை உயர்த்துங்க. பேரண்ட்ஸ், பிள்ளைங்க, கவனிங்க, உங்க பிள்ளைங்க தலை மேல கைய வச்சு, ஆண்டவரே என் பிள்ளைய உன் கைகள்ல, பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க விசேஷமா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்னும் இந்த சந்ததி 100 வருஷ சபையா இந்த சபை மாறணும்னா நாம் கர்த்தருடைய வசனத்தில் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பால் மறந்த குழந்தை, பாருங்க, பால் மறந்த குழந்தைக்கு பாலை விட அம்மா கூட இருக்கணும். யாரு கூட இருக்கணும்? பால் அவங்களுக்கு முக்கியம் இல்ல, யார் அதுக்கு முக்கியம்? அப்ப என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஆசீர்வதிச்சாதான் சாமி நீங்க தெய்வம் இல்ல. கவனிங்க, உங்க பிரசன்னம் இருந்தாவே போதும் ஆண்டவரே, அம்மா முகத்தை பார்த்தாவே போதும். இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வருஷம் கணக்கில் இருந்துட்டு வரும்போது அந்த தாய்க்கு தகப்பனுக்கும் இருக்கிற அந்த அன்பு நீங்க பார்த்தேன்னு வச்சுங்க, இந்த ராணுவத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த 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 பாசமே வேற, அந்த அன்பே வேற. கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பால் மறந்த குழந்தைகளை போல இருங்கப்பா. அப்படி இருந்தீங்கன்னா பெரிய காரியத்தை சாதிப்பீங்கன்னு சொல்றாரு. நிறைய காரியங்கள்ல நாம் அடைய வேண்டும். முதிர்ச்சியின் அடையாளம் அமைதி. என்னது? மெச்சூரிட்டி ஆயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப பேசாம எப்படி இருப்பேன்? காமா இருப்பேன், குவைட்டா இருப்பேன். ஒரு நேரத்துல நிறைய பேசிட்டு இருந்தாங்க, இப்போ பேச வேண்டியதை 10 வார்த்தையில சொல்றத 1 வார்த்தை 2 வார்த்தையில சொல்ற அளவுக்கு நம்ம முதிர்ச்சி அடையவர்களாய் மாறணும். வார்த்தைகள் தான் வலியை உண்டாக்குறது, வார்த்தைகள் தான் வேதனைகளை உண்டாக்குறது, வார்த்தைகள் தான் வாழ்வை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. வேர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால ஆண்டவர் சொன்னார், ஆசீர்வாதமும் சாபமும் மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது? ஆண்டவர் சொல்ல, அந்த டங், அந்த வார்த்தையை பயன்படுத்துங்கப்பா ஞானமா. சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, என்ன சொல்றாரு? என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினாலே அடக்கி வைப்பேன் என்றார். கண்ட்ரோல் பண்றேன்ப்பா கொஞ்சம் சாமி, பாவம் பேசக்கூடாது ஆண்டவரே. 100% 100% ட்ரை பண்ணணும். என்ன பண்ணணும்? எதுவுமே முயற்சி எடுக்காம மாறணும்னா, நான் மாறினால்தான் கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுவார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, தீர்மானம் பண்ணணும்னு சொல்றார். தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணினான், இந்த ராஜ போஜனத்தினாலே என்னை நான் தீட்டுப்படுத்த லாகாது என்று சொல்லி 10 நாள் அளவும் மரக்கறியையும் பருப்பையும் மாத்திரம் எனக்கு கொடுங்கள், பின்பு அவர்களுக்கும் எங்களுக்கும் நீங்கள் சோதித்து பாருங்கள்,
அவர்கள் முகத்தையும் எங்கள் முகத்தையும் சோதித்து பாருங்கள். நான் சொல்றேன், ரொம்ப துக்கப்பட்டு பாரப்பட்டு பல சபை மக்களை பார்த்து அந்த சின்ன அனுபவத்துல சொல்றேன், நம்மை விட உலகத்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். நம்ம விட நமக்கு தான் நிறைய பிரச்சனை போல, அவன் நல்ல சந்தோஷமா ஃபேமிலியா ஒரு டூர் போக முடியுதா? இருக்கிறீங்களா கிறிஸ்துவ பிள்ளைங்க? கவனிங்க, இதெல்லாம் பேசணும்னு வச்சுக்க, அவ்வளோதான், க்ளோஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் போய் சண்டை போடுவாங்க ஹஸ்பண்ட் கிட்ட. பாரு இன்னைக்கு பாஸ்டர் பேசினார்ல, கவனிங்க இருங்க. அவர் டூருக்கு கூட்டின்னு போகாத காரணமே நீங்க தான். எப்பவுமே வீட்டில் சண்டையாவே இருந்தா எப்போ சமாதானத்துக்கு வர்றது? அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வெக்கேஷனெல்லாம் எப்போனா வெளியே போயிருக்குமா? வாய்ப்பு இருக்கா? எப்பவுமே இருந்தா சில பேர் மிலிட்ரி, அந்த ஆட்டிடியூட் மிலிட்ரி மாதிரி தான் இருக்கும். புரியுதா நான் சொல்ல வர்றது? வாழணும்ன்றேன். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், தாத்தா பாட்டி ஆனதுக்கு அப்புறம், இப்போ எப்பயாவது கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமான்னா எல்லாம் என்ன ஆகுது? அவ்வளோ கை காலெல்லாம் அப்படியே தட அதிருது பிரதர். வாழ்க்கையில் நல்ல சூப்பர் டைமிங் எல்லாம் என்ன பண்ணிட்டான்? வேஸ்ட் பண்ணிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடுச்சே. கவனிங்க, தேவன் நாட்களை நமக்கு வாழ்றதுக்காக கொடுத்துக்கிறார். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, எல்லாத்துக்குமே நீ வாழாததுக்கு காரணம், வாழ்வதற்கு காரணம் எங்க? அதான் ஆண்டவர் சொல்றார். நீதிமொழிகள் 11:12 புத்திமானோ தன் வாயை அடக்கி கொள்ளுகிறான். The wise man, wise woman control your tongue. எது பண்றாங்க? வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாங்க. யாக்கோபு 3:2 சொல்லுகிறார், நாம் எல்லோரும் அநேக விஷயத்தில் தவறுகிறோம். நாம் எல்லோரும் அநேக விஷயத்தில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சொல் தவறாதவன் பாருங்க, அவர் சொல் தவறாதவர். அவர் யாரு? நாம் ஆராதிக்கிற தேவன் அடோனாய் சொல் தவறாதவர். ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேங்க அப்படின்னு பைபிள்ல எங்கேயாவது கர்த்தர் சொன்னதா இருக்கா? ஜீசஸ் எங்கேயாவது சாரின்னு கேட்டாரா? நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரும் மாம்சத்தில் தான் இருந்தார். 33 வருஷம் மாம்சத்தில் இருந்தார். அவருக்கு வந்திருக்காத பிரச்சனை? கவனிங்க, நம்ம தீர்மானம் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரே சாரின்னு எப்போ கேட்போம்னா, நம்ம தப்பு பண்ணும் போது தான் என்ன பண்ணுவோம்? கேட்போம். முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க சாமி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள் சொல் தவறாதவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீதிமொழிகள் 25:28 அழகா சொல்றாரு பாருங்க, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலடைந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான் என்று சொல்லுகிறார். சுய கட்டுப்பாடு நமக்கு தேவை. அது நமக்கு நற்சாட்சி உண்டாக்கும், நல்ல பாதைகளை உண்டாக்கும், கிருபைகளை உண்டாக்கும், மாற்றத்தை உண்டாக்கும், மகிழ்ச்சியை உண்டாக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துவார். அல்லேலூயா. மற்றவர்கள் காரியத்திலே நான் தலையிடாது இருப்பேன். என்னை நான் அடக்கி கொண்டு, என்னை நான் கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் வைத்துக் கொள்வேன். மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். சங்கீதம் 131 சங்கீதம் 3வது வசனத்துல, இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. சொல்லுங்க, என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் கர்த்தரை நம்பி இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரையே அல்லாமல் வேறே ரட்சிப்பு நமக்கு இல்லை, வேறே தெய்வம் நமக்கு. எத்தனையோ கிறிஸ்துவ பிள்ளைகள் மந்திரவாதியை தேடி போகிறார்கள். எத்தனையோ கிறிஸ்துவ பிள்ளைகள் எத்தனையோ விதமான பூஜாரிகளை தேடி போகிறார்கள். பலர் பல இடங்களிலே போய் நிற்கிறார்கள். மனுஷனிடத்திலே கொடுக்கிறார்கள். கட்ட பஞ்சாயத்தை வைத்து பிரச்சனைகளை முடிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். காசு கொடுத்து ஆளை க்ளோஸ் பண்றதுக்கு அடியாட்களை வைக்கிறார்கள். நான் பேசிட்டு இருக்குது ஆவிக்குரிய பிள்ளைகள். யாருப்பா? முழுகி ஞானஸ்நானம் எடுத்து அந்நிய பாஷையிலே பேசி ஆவியிலே நிரம்பி தேவ கிருபையும் வல்லமையும் பெற்றவர்கள் யாரை தேடி போறாங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என்றென்றைக்கும் இஸ்ரவேல்
கத்தரை நம்பி இருப்பதாக. என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கத்தரை நம்பி இருப்பதாக. உன் இருதயத்துக்குள்ள சொல்லணும், ஆண்டவரே நீர்தான் என் நம்பிக்கை, ஆண்டவரே நீர்தான் என் நம்பிக்கைக்கு உரியவர், ஆண்டவரே நீர்தான் என் நம்பிக்கை, ஆண்டவரே என் நங்கூரம், ஆண்டவரே நீர்தான் என் நம்பிக்கை, ஆண்டவரே யூ ஆர் மை ஹோப், நீங்க தான் என் நம்பிக்கை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் chapter 3 verse 4 and 5. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, ரொம்ப டீப் வேர்டு. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை நாங்கள் யோசிக்கிறதற்கும் நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. கவனிங்க, என்ன நானே தகுதிப்படுத்த முடியாது. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. யாரால் உண்டாயிருக்கிறது சொல்லுங்க. நான் அல்ல, அவரே. நான் அல்ல, அவரே. என்னை தகுதியாக்கினவர் அவரே. என்னை வாழ வைத்தவர் அவரே. என்னை படிக்க வைத்தவர் அவரே. எனக்கு வருமானத்தை கொடுத்தவர் அவரே. எனக்கு வீட்டை கொடுத்தவர், எனக்கு ஞானத்தை கொடுத்தவர், எல்லாத்தையும் செய்தவர் யாருப்பா? அவர், அவர், அவர். அந்த தேவன், அந்த தேவன் சகலத்தையும் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். இந்த 27வது வருஷத்துல ஒன்றை சொல்லி நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். யோபுவை போல இந்த உலகத்தில் பாடுபட்ட மனிதன் ஒருவனும் இல்லை. ஒரே நாளில் எந்த மனிதனும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கான வேதனை, துக்கம், பாடு. பிள்ளைகள் கண்மு முன்பதாக விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள், தன் தகப்பனோடு கூட இருந்த பிள்ளைகள், 10 பிள்ளைகள் என்றால் யோசித்து பாருங்கள், அந்த வீடு எப்படி இருந்திருக்கும்? மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருந்தது. கண்ணை மூடி கண்ணை தமைக்கிற அந்த இமை பொழுதுக்குள்ளாக எல்லாம் சர்வநாசமாகிவிட்டது. எவ்ரிதிங் லாஸ். எல்லாமே ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஓட்டை எடுத்து அவன் சுரண்டி கொண்டிருக்கிற நிலைமை. கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால் அவரை தரிசிப்பேன். எப்போ? ஏசி ரூம்ல இருக்கும் போது இல்ல, துக்கத்தின் நடுவில். இப்படிப்பட்ட பாடுகள், பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு அந்த நண்பர்களுக்கெல்லாம், நீ போ, யோபு உனக்காக ஜெபம் பண்ணுவான். என்ன சொல்றார் கர்த்தர்? லிவிங் வாட்டர் சபைக்கு போங்க, அங்க கர்த்தர் அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். அதான் உங்க அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் நம்முடைய அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே போங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார். அங்கே போங்கள், உங்கள் வாழ்க்கை வாழ்ந்திருக்க செய்வார். சபைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க. கூப்பிடுவீங்களா, கூப்பிட மாட்டீங்களா? இந்த மந்தை 3 மடங்கு கர்த்தர் பெருக செய்வாராக. அல்லேலூயா. இப்படி சொன்ன உடனே கர்த்தர் வாக்கு சொல்லி அனுப்புறாரு. 42:10-12 2 வசந்த வாசு நான் முடிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தரினார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்றேன், இந்த 27வது வருஷத்துல எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் இந்த சந்ததியை ஆசீர்வதிப்பார், இந்த சபையை ஆசீர்வதிப்பார், இரட்டிப்பான பலனை கொடுப்பார். நீங்கள் இதுவரை கண்டிராத சகல நன்மையினாலே கர்த்தர் நம்மை அலங்கரிப்பாராக. நல்ல கையை தட்டி, தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்துல கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். நான் சொல்றேன், முன்பு இருந்ததை காட்டிலும் கர்த்தர் சபையிலே பொருளாதாரத்தை பெருக பண்ணுவாராக. வராது பாருங்க, இது மட்டும் வராது, எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேம் சபைக்கு போனா கையில வெறுமையா போகவே, இந்த 10ல் 1 எல்லாம் மறந்துட்டோம் நிறைய. அதை விடுங்க. இப்ப ஆண்டு என்ன சொல்றார்? விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவன் மன விருப்பத்தின்படியே. எனக்கு தெரியும், ஒரு ஆண்டி வெள்ளூர்ல
நல்ல ஹையர் பொசிஷன்ல இருந்தாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் போய் ஃபாரின்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு பெரிய வீடு. அந்த வீடை வித்து மிஷினரிக்கு அமிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க? அதனால நீங்க எல்லாரும் வித்து அமிச்சிடுங்க அப்படின்னு சொல்றோம்னா, பாயிண்ட் என்ன தெரியுமா? ஹார்ட் மேட்டர். என்ன மேட்டர்? மணி மேட்டர் இல்ல. என்ன மேட்டர்? கர்த்தருக்குன்னு செய்யற இருதயம் நம்மை ரெட்டிப்பான நன்மைக்கு நேராய் நடத்தும். அல்லேலூயா. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை கவனிங்க. முன்னாடி இருக்கிற போல இருக்கணுமா அல்லது இன்னும் கொஞ்சம் முன்னேறணுமா? போதும் பிரதர், இதுவே போதும்னா ஓகே விட்டுருங்க. ஆனா இன்னும் நான் வளரணும் வாழணும் அப்படின்னா யோபுவை போல நம்பிக்கையா இருங்கள். எத்தனை பேர் சொல்றீங்க நான் நம்பிக்கையா இருப்பேன் ஆண்டவர்? எழுந்து நிற்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. 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 ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. ஈசோப்பிலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. எல்லோரும் இணைந்து உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள ஜீவ பலியாக ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி மகிமை ரபலா ஹதர மௌதி நம ஹதியாந்த லதுரபலா. எல்லாரும் இணைந்து கையை உயர்த்தி, வெட்கப்படாத கையை உயர்த்துங்க எல்லாரும். மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே என்னை தாழ்மை உள்ள மனுஷனாய் மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க, எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க, எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. பரலோக தகப்பனை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மற்றவங்க காரியத்துல நான் நேரத்தை செலவு செய்யாதபடிக்கு ஆண்டவரே என்னை நான் முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க? இப்ப ஒப்பு கொடுங்க, தீர்மானம் பண்ணுங்க. சகோதரி, கர்த்தர் பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்திற்காகத்தான். யோபுவின் நிலைமை மாற, யோபு மற்றவளை குறித்து அவன் ஒரு நாளும் குறை சொல்லவே இல்லை. அவன் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்ப ஜெபம் பண்ணுங்க. அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறத நான் ஆவில உணர்கிறேன். மற்றவங்க காரியத்துல தலையிட்டு நிம்மதியை இழந்து போயிட்டீங்களா? பாருங்க, ஓன் பிசினஸ் கர்த்தர் உங்களுடைய வேலையை பாருங்கன்னு சொல்றாரு. மற்றவர்களுடைய அலுவல்களிலே நமக்கு வேலை இல்லை. கர்த்தர் தாழ்மையை கொடுப்பாராக. ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2-3 நிமிடங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. தாழ்மையுள்ள இருதயத்தை தாங்க சாமி. எல்லாரும் இப்படி ஜெபம் பண்ணுங்க. தாழ்மையை கொடுங்க ஆண்டவரே. humble ourselves Lord. ஆண்டவரே நாங்க ஹம்பிளா சிம்பிளா ஆண்டவரே இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ப்ரௌட என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே.
அன்னோன் வேர்ட்ஸ் என்ன விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒரு டிவைன் வேர்ட்ஸ் என் நாவல இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு தெய்வீக சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. மற்றவர்களை ஆண்டவரை நான் தொந்தரவு செய்யாதபடிக்கு, மற்றவர்கள் காரியத்திலே நான் தலையிடாதபடிக்கு கர்த்தர் ஜெயம் கொடுக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் உணர்வுகளை கட்டுப்படுத்த எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் சிந்தனைகளை கட்டுப்படுத்த எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என் இருதயத்தை கட்டுப்படுத்த பெற்றுக்கொள். நல்ல கையை தட்டி கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. கட்டுப்பாட்டின் ஆவியானவர், கட்டுப்பாட்டின் ஆவியானவர், கட்டுப்பாட்டின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர். நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள். விடு 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 விடு. எல்லா பலவீன கட்டுகளே உடைவதாக. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உடைகிறது இச்சையின் ஆவியே இயேசுவின் நாமத்தினால. இச்சையை கொண்டு வருகிற ஆவி, பான் வீடியோக்களுக்கு அடிமைப்படுத்துகிற ஆவி, கொள்ளாத கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைப்படுத்துகிற ஆவி, நல்ல கையை தட்டி பெற்றுக்கோ. உன் சரீரத்தின் மேல தேவ வல்லமை, உன் சரீரத்தின் மேல் தேவ அக்கினி இப்ப விழுகிறது, இப்ப விழுகிறது, இப்ப விழுகிறது. வாலிப தம்பி, உன்னை கட்டுப்படுத்துகிற கட்டுப்பாட்டின் ஆவியானவன் பெற்றுக்கொள். ஓ ஹல்லேலூயா. அக்கினி 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 அக்கினி. அக்கினியின் ஆவியானவர் இறங்கியிருக்கிறார். இப்போ அசுத்தங்களை, அருவருப்புகளை உன்னை விட்டு நீங்குகிறார். பொய்யின் ஆவியே பா இயேசுவின் நாமத்தினால. இருளின் ஆவியே பா இயேசுவின் நாமத்தினால. அமைதியாய் வாழ முடியாதபடிக்கு அருவருப்புல வாழ பண்ணுகிற பிசாசே, எடு உன் கையை இயேசுவின் நாமத்தினால. அமைதி உண்டாகட்டும் ஆண்டவரே. தன்னை அடக்கி அமர பண்ணட்டும் ஆண்டவரே. இவர்கள் ஆத்துமாக்கள் இலை பாரட்டும் ஆண்டவரே. ரொம்ப அலைச்சல் ஆண்டவரே, மன உளைச்சல் ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்த உளைச்சல். பிள்ளைகள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையே, என் பிள்ளைங்க என் கையை மீறி போறாங்களேன்னு பல தாய் தகப்பன்மாருக்கு ஏக்கத்தோடு நிற்கிறீங்க. பலிபீடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் சோரம் போவதில்லை மகளே, உன் பிள்ளைகள் சோரம் போவதில்லை மகளே. உன் பிள்ளைகள் நீ நினைக்கிறதை விட மேலாயிருப்பாங்க மகளே. உன் பிள்ளைகளின் தலைகளை நான் உயர்த்துவேன் மகளே. உன் தலைகள் உயர்த்தப்படும். சிங்காசனத்தில் உன் பிள்ளைகளை அமர பண்ணி அலங்கரிக்கிற தெய்வம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும் மகளே, நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா, அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா, எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட. சபை எல்லாரும் இணைந்து எப்போதும் பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோ. மகிமை மகிமை மாட்சிமை நாராயணே சருகே. மகிமை மகிமை மாட்சிமை நாராயணே சருகே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடு